சிங்கப்பெண்ணை சீரியல் நடிகை விபத்தில் சிக்கி பரிதாபம். வெளியான அந்த துயர் செய்தி சன் டிவி திரைப்பிரபலங்கள் மத்தியில பெரும் ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒன்று சிங்கப்பெண்ணே. சிங்கப்பெண்ணே அந்த சீரியலுடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கதையிலையும் இருக்கக்கூடிய அந்த நடிகை சிங்கப்பெண் மாதிரி தான் வலம் வருவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நடக்கக்கூடாத சில அநீதிகள் நடக்குது. அந்த அநீதிகளை அந்த பெண் எப்படி தாங்கிக்கிட்டு தனக்கு நடந்த அநீதிக்கு உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறா, எப்படி இந்த சமூகத்துல எப்படியாப்பட்ட ஆட்களும் வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த சீரியல் மூலயமா இந்த இயக்குனர் ரொம்ப அழகா பிரதிபலிச்சு காட்டுறாரு. பெண்கள் அப்படின்னாலே வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி எந்த பெண்ணுக்கு வேணாலும் வரலாம். அப்படி வந்தாலும் அந்த பெண் கலங்காம கொஞ்சம் கூட கஷ்டப்படாம வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா பூர்த்தி பண்றாங்க. சன் டிவினாலே சீரியல்களுக்கு மிக மிக முக்கியமான சேனல். ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட சீரியலா இருக்கும். அதுல முக்கியமான சீரியல், மக்களால கொண்டாடப்படக்கூடிய சீரியல் சிங்கப்பெண்ணே. இந்த சீரியல்ல நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே அழகா வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இந்த சீரியல்ல கதாநாயகியா ஆனந்தி, அப்புறம் அன்பு, மகேஷ். கதையே 2 ஆண் ஒரு பெண்ணை லவ் பண்றாங்க. அதுல அந்த பெண் ஒரு ஆண் லவ் பண்றாங்க. ஆனா அந்த ஆணுக்கு தெரியாம அந்த பெண்ணை லவ் பண்ற ஒரு ஆணா அந்த பெண் கர்ப்பமாக்கப்படுறா. இப்படியாப்பட்ட ஒரு முக்கோண காதல் கதைய எப்படி அழகா கொண்டு போறாங்க அப்படிங்கிறது இந்த சீரியலுடைய பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான கதைக்களம். இதுல ஆனந்திங்கிற கதாபாத்திரத்துல மனிஷா மகேஷ் நடிக்கிறாங்க. அதே மாதிரி அன்புங்கிற கதாபாத்திரத்துல நம்ம அமல்ஜித் நடிக்கிறாரு. இப்படி அன்பு, ஆனந்தி இவங்களுடைய காதல் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அற்புதமா இருக்கும். படங்கள்ல வர மாதிரியான ஒரு காதல் சீன்ஸ் எல்லாமே இதுல அமைக்கப்பட்டிருக்கு. மனிஷா மகேஷ் ஒரு மலையாள நடிகை. இவங்க ஆரம்பத்துல மலையாளத்துல சில சீரியல்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சாங்க. அப்படியாப்பட்ட மனிஷா மகேஷ் தான் இப்போ சன் டிவில இந்த சிங்கப்பெண்ணை சீரியல்ல கதாநாயகி நடிக்க வச்சிருக்காங்க. இவங்க அதே மாதிரி சில படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சன் டிவில சிங்கப்பெண்ணை சீரியல் தான் முதலா நடிக்கிற தமிழ் சீரியல். இந்த முதல் சீரியலையே ஆனந்தி கதாபாத்திரத்துல மனிஷா மகேஷ் பல பேருடைய தமிழக குடும்பங்கள் மத்தியில ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய நடிப்பு அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும். இவங்க வசனம் பேசக்கூடிய அந்த ஸ்டைலா இருக்கட்டும், இவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், அந்த அழகான குழந்தைத்தனமான முகம்தான் இவங்களுக்கு பிளஸ் பாயிண்டே. பாக்குற எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு பக்கத்து வீட்டு பெண் மாதிரி தான் இருக்கு அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படின்னு ஆனந்திய எல்லாரும் விரும்பி கொண்டாடுறாங்க. அதனாலேயே இந்த சீரியல் மக்கள் மத்தியில இன்னமும் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. அதுவும் கதைக்களமும் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு காரணம் யாரு, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் நமக்கு தெரியும். அதுவே ஆனந்திக்கும் அன்புக்கும் தெரிய வந்தா என்ன நடக்கும், இதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே தினம் தினம் இந்த சீரியல் மக்கள் மத்தியில ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட இந்த சீரியல்ல ஆனந்திய ஒரு குரூப் கடத்துற மாதிரி படப்பக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஆனந்திய கார்ல கடத்திட்டு போற மாதிரியும், அப்போ திடீர்னு ஆனந்தி அந்த கார்ல இருந்து தப்பிக்கிற மாதிரியும் சீன். அதுல ஆனந்தி தப்பிக்கும் போது திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி பக்கத்துல வந்த கார் மேல விழுந்துடுறாங்க. இது அவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த கார்ல விழுந்ததுனால ஆனந்தி மேல கார் ஏற்றப்படுது. கார் ஏறின உடனே ஆனந்தி வழிய துடிச்சிருக்காங்க. அங்க இருந்த படக்குழு எல்லாருமே பார்த்து பயந்து போய் ஆனந்திய அங்கிருந்து மீட்டெடுத்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. சோ அவங்க எதிர்பார்த்த சீன் ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது மிகப்பெரிய ஒரு கோர விபத்து. இதுல ஆனந்திங்கிற மனிஷா மகேஷ் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி மக்கள் மத்தியில பெரும் ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.